हाय सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம் விஷாரத் பூர்வாத்தில் பிப்ரவரி 2025க்கு வரப்போகிற தேர்ட் பேப்பர் தமிழில் இம்பார்ட்டண்ட் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து எல்லாமே அப்லோடு பண்ணிட்டேன். இப்போ 7th 8th பார்க்க போகிறோம். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. क्वेश्चन எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, தமிழ் பேப்பரில் பிரிவு 2ல் 5th கொஸ்டினாக வரும். எவையேனும் நான்கினுக்கு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ 7th 1 பார்க்கலாம். வந்த வினை தீர்க்க வகையறியார் வேலூரர், எந்த வினை தீர்ப்பார் இவர். இதுதான் கொஸ்டின். இதுக்கான இடம் சுட்டி பொருள் விளக்கம் பார்க்கலாம். இடம் இவ்வரிகள் எந்த வினை தீர்ப்பார் என்னும் பாடலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதனை இயற்றியவர் திரு காலமேகப் புலவர். பொருள்: வேலூரில் இருக்கும் சிவபெருமானுக்கு வாதக்கால் நோய் உள்ளது. அவரின் மைத்துனர் திருமாலுக்கு நீரழிவு நோய் உள்ளது. அவரது பிள்ளை கணபதிக்கு தீரா பசி நோய் உள்ளது. தனது நோயையும் தன்னை சார்ந்தவர்களின் துயரையும் போக்க முடியாத சிவபெருமான் மற்றவர்களின் துயரை எவ்வாறு போக்குவார் என்று காலமேகப் புலவர் கூறுகிறார். இங்கே வாதக்கால் அப்படின்னு சொல்கிறது காற்றை குறிக்கும். நீரழிவு நோய் அப்படிங்கிறது சுகரை குறிக்காது, பார்க்கடலில் படுத்திருக்கும் பெருமாளை பற்றி தான் குறிக்குது. பெருவயிறு அப்படிங்கிறது உருவத்தை குறிப்பது, கணபதியோட உருவத்தை குறிப்பது. சிறப்பு: இப்பாடலில் நிந்தாஸ்துதி அணி அமைந்துள்ளது. அதாவது திட்டுற மாதிரி திட்டி எழுதுறது தான் நிந்தாஸ்துதி அணி. 8th 1 பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். இதுதான் கொஸ்டின். இதற்கான இடம் சுட்டி பொருள் விளக்கத்தை இப்போ பார்க்கலாம். இடம் இவ்வரிகள் நீமணி நான் ஒளி என்னும் பாடலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதனை இயற்றியவர் திரு கண்ணதாசன் ஆவார். பொருள்: கவிஞர் இறைவனிடம் பாசம் என்றால் என்ன என்று கேட்டார். இறைவன் பாசத்தை பற்றி விளக்குவார் என்று கவிஞர் நினைத்தார். ஆனால் இறைவன் பாசம் வார்த்தையால் சொல்லி விளக்குவது அல்ல. உன்னிடம் உள்ள பொருள்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து பார், அப்போது அவர்கள் உன்னிடம் பாசம் காட்டுவார்கள், உனக்கும் பாசம் உண்டாகும். அப்போது பாசத்தை புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னார். இதுதான் இந்த 2 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நல்லா படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு 2 இடம் சுட்டி பொருள் விளக்கம் 9th 10th அடுத்த வீடியோவில் அப்லோடு பண்ணுறேன். ஆப்கோ பகுத் தன்யவாத். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.